பட்டாம்பூச்சிகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதை தாண்டி அவற்றால் சூழலுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. இனப்பெருக்கத்தை பொறுத்து பட்டாம்பூச்சிகளின் வலசை மாறுபடும். நல்ல சூழல் மற்றும் உணவுக்கான தாவரங்கள் கிடைக்கும் போது இனப்பெருக்கம் நன்றாக நடக்கும். அதற்காகவே இயற்கை சூழலை விரும்பி பட்டாம்பூச்சிகள் பெரும் கூட்டமாக ஓர் உணவு காட்டில் முகாமிட்டிருக்கின்றன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த பள்ளப்பட்டி அருகில் உள்ளது லிங்கமாநாயக்கன்பட்டி கிராமம். இங்கு 57 வயதான சரோஜா என்ற பெண்மணி உணவு காடு வளர்த்து வருகிறார். இயற்கை வேளாண்மை மீது அளவில்லா காதல் கொண்ட சரோஜா நம்மாழ்வார் வழியை பின்பற்றி உணவு காடு வளர்த்து வருகிறார். நான் கடந்த 2012ஆம் ஆண்டுல இருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிப்ரவரி மாதம் 2012 நம்மாழ்வார் ஐயா கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து இங்க உளவில்லா வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறேன். பல வகையான பழ மரங்கள் நிறைந்த உணவு காடு. இது நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஆனா இது எனக்கு நோபல் பரிசு கிடைச்சது கூட இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவரது நந்தவனம் உணவு காட்டில் அத்தி, நாவல், இலுப்பை, கொய்யா, நெல்லி, மாதுளை, நுணா, விழா, கலாக்காய், வாழை, முருங்கை போன்ற ஆயிரக்கணக்கான மரங்களை வளர்த்து வருகிறார். மேலும் வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தி வரும் சரோஜா கடந்த 3 ஆண்டுகளாக உணவு காட்டில் உணவில்லா வேளாண்மை செய்து வருகிறார். சரோஜாவின் உணவு காட்டில் பல்லாயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் அழையா விருந்தாளியாக வந்துள்ளன. இங்க பல ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இங்க தங்கி இருக்குது. ப்ளூ டைகர் அப்படின்னு சொல்றாங்க பேரு. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு இது என்ன கிளைமேட் இது பண்ணி தப்பிச்சுக்கிறதுக்காக போகுது அப்படின்னு சொல்லி படித்தேன். நான் இங்கே நம்ம பண்ணையை தேர்ந்தெடுத்து தங்கியிருக்கிறது இந்த கரூர் மாவட்டத்தில் இது அவ்வளோ வறண்ட காடு இங்கே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பட்டாம்பூச்சிகள் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு. ஒரு மாதமாக உணவு காட்டிலேயே தங்கியிருக்கும் பட்டாம்பூச்சிகளை காண அருகிலுள்ள மக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள் தினந்தோறும் பார்வையிட்டு செல்கின்றனர். பொதுவாகவே பாலை நிலம் மாதிரிதான் இருக்குங்க, சுத்த பாலைவனம் மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட ஏற்காடு ஏலகிரி மலை பக்கம் நம்ம வந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கு. இதுக்குள்ள பார்க்கும்போது இந்த பட்டாம்பூச்சி இவ்வளவு அருகாமையில பார்க்கும்போது மெடிடேட் பண்ணா, தியானம் பண்ணா நம்மளுக்கு எந்த அளவு மன அமைதி, மன நிம்மதி கிடைக்குமோ அந்த அளவு இருக்குங்க. அவ்வளோ ரம்யமான ஒரு காட்சி, அவ்வளோ அழகான ஒரு காட்சி இங்க இருக்கு. ரொம்ப அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கு, மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் முத இது பார்த்தப்ப இது மாதிரி ஒரு இது இருக்குதாப்பா, தமிழ்நாட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு தெரியல நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு அதாவது வண்ணத்து பூச்சிகளுக்குன்னு ஒரு இது இருக்கா அப்படின்னு தெரியல. கலர் அப்படிங்கிற போனா மல்டி கலர்ல நிறைய இருக்கும். அதே மாதிரி ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூல அதுக்கு பேர் வரி வரியா, அதனாலதான் அதுக்கு பேர் ப்ளூ டைகர். அதே இது ரெட் கலர்ல இருக்கும், அதுக்கு பேர் ரெட் டைகர். அதுக்கு பேரு பார்த்தோன்னே ரொம்ப இதா இருக்கு, மனசுக்கு ரொம்ப லேசாகவும் இதமாகவும் இருக்குது. அதாவது நாள் பூரா இங்கேயே காட்டுக்குள்ளே இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துடலாமா அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்கு. ப்ளூ டைகர், பட்டர்ஃப்ளை என்று அழைக்கப்படும் நீலப்புலி வண்ணத்து பூச்சிகள் பழுப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் புள்ளிகளை கொண்டிருக்கின்றன. மரக்கிளைகள் முழுவதும் கொத்து கொத்தாக தொங்கும் பட்டாம்பூச்சிகள் காண்போரின் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டால் பல்லுயிர் மண்டலம் சிதைந்து பட்டாம்பூச்சிகள் எண்ணிக்கை குறைந்து வருகின்றன. ஆனால் சரோஜாவின் உணவு காட்டில் இயற்கையே வேளாண்மை செய்வதால் பட்டாம்பூச்சிகளுக்கு வாழ்விடமாக மாறியிருக்கிறது உணவு காடு. சத்தியம் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.